ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ். நம்ம ரவை வாங்கும்போது, சேமியா வாங்கும்போது, இல்லை கோதுமை ரவை வாங்கும்போது பேக்கெட் ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கடாயில் எதுவுமே போடாமல் கடாய் சூடாகின உடனே ரவை அதில் கொட்டிடுங்க. போட்டு அதை ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்மெல், நல்லா ஒரு அரோமா வரும். அப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகிடும், ரவை மாறிடும். அப்புறம் கூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிட்டிங்கன்னா உப்புமா செய்யும் போதும் ஈஸியாக நீங்கள் டைரெக்டாக வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு சூடு தண்ணியில் இந்த ரவை போட்டு உப்புமா செய்யலாம். சேமியா உப்புமா செய்யலாம். சேமியா ஃப்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்படி தான் கோதுமை ரவையிலையும் உப்புமா செய்வோம், கிச்சடி செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணிவிட்டு வைக்கிறனால இது சீக்கிரமாக கெட்டு போகாது, இதில் பூச்சிங்க வராது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். என் சேனலில் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் ஃபர்தர் கிச்சன் டிப்ஸ் அண்ட் நியூ வீடியோஸ். இது எல்லாம் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குக் பண்ணும் போதும் ஈஸியாக இருக்கும் அண்ட் திங்ஸும் கெட்டு போகாது. டேக் கேர். தேங்க்யூ.